So question number 1 complete பண்ணிட்டோம். 2 பார்க்கிறோம். Find the equation of the ellipse in each of the cases given below. So 4z actually focus அப்படினா singular, 4z னா plural. ஓகேங்களா? ellipse hyperbolaக்குல ரெண்டு focus வரும். அப்போ 4z னா plural. f1 s1 s2 நீங்க நோட் பண்ணிக்கலாம். eccentricity is 1/2. So இந்த first division பார்க்கலாம். இப்போ இந்த division 1 நம்ம பார்க்கும்போது எலிப்ஸ் வந்து எத்தனை டைப் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஒரு எலிப்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்கன்னா அந்த பிகினிங், அந்த கொஸ்டினுடைய ஆன்சருடைய பிகினிங் வந்து இந்த லைன் இருந்தால் பெட்டரா இருக்கும். இந்த மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆர் ஒய் அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற ஃபார்முலா எழுதுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரொசீஜர் இருக்கும். ஓகே, இப்போ எலிப்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மேஜர் ஆக்சிஸ் எக்ஸா ஒய்யாங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்றீங்க, அதுக்குள்ள ஃபார்முலா எழுதலாம். ஸோ டிவிஷன் நம்பர் 1, exercise 5.2 question number 2 division 1 solution given 4z plus or minus 3, 0 eccentricity is equal to 1/2. ஸோ நான் எல்லாமே டயக்ராம் போட்டு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். பாருங்க, இது x axis, this is y axis. So focus 3, 0 minus 3, 0 with this is origin 1, 2, 3. This point is 3, 0 and -1, -2, -3. This is minus 3, 0. So இந்த எலிப்ஸ் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாகும். ஆக்சுவலி இது ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ நான் ரஃபோ டயக்ராம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறேன். ஸோ இதில் போட்டு பாருங்க, இதில் போடுறேன் பாருங்க. இப்போ எலிப்ஸ், ஸோ இப்படி ஒரு எலிப்ஸ் போடுறேன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த என் பாயிண்ட்டை ஸோ வேர்டெக்ஸ், ஸோ நீங்கள் A V1 V2 அல்ஃபபெட் நம்ம சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோக்கஸ் வந்து இன்சைடு தான் இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்மளுடைய கொஸ்டின்ல ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வரையக்கூடிய எலிப்ஸ் வந்து இந்த பாயிண்டை விட்டுட்டு இது எக்ஸிஸ்ட் பண்ணி நம்ம வரையணும். இந்த பாயிண்ட் வழியா போகக்கூடாது. ஸோ ஒரு எலிப்ஸ் போடுறோம் அப்படின்னா இது வேர்டெக்ஸ், இப்போ இன்சைடு தான் ஃபோக்கஸ் இருக்கும். நம்ம கொஸ்டின்ல ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வரையக்கூடிய எலிப்ஸ் வந்து இந்த 2 பாயிண்டை விட்டுட்டு அவுட்டர்ல வரையணும். இது ரொம்ப மெயின். ஓகேங்களா? இது இப்படி இருந்தா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்படி போடுறேன். இப்போ this is major axis along y axis. ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஈஸியா ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேன். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸா இருந்தா ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. எது மேஜர் ஆக்சிஸா இருக்கோ அதுக்கு கீழே ஏ அப்படிங்கிற டேர்ம் வராம பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸோ அதுக்கு கீழே ஏ வராம பாருங்க. இப்போ இது மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஆக்சுவலி ஒய் தான் மேஜர் ஆக்சிஸ். ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்படி வச்சுட்டீங்கன்னா ஃபார்முலா படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சில நேரங்கள்ல ஈக்குவேஷன் கீழே இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கீழே நம்பர் இருக்கும், ஆனால் மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு கொடுத்துக்க மாட்டாங்க. இப்போ எந்த வேரியபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய நியூமரல் வேல்யூ ஹையரா இருக்கோ தட் வேரியபிள்ல தான், அந்த வேரியபிள்ல தான் மேஜர் ஆக்சிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ டிவிஷன் நம்பர் 1 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் எஸ் நோட் பண்றோம். இப்போ S1 நான் இதில் S2 நோட் பண்ணிக்கிறேன். 3, 0 minus 3, 0. ஸோ நம்மளுடைய எலிப்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த பாயிண்டை விட்டு வெளியே வராம வரைங்க. ஸோ ரஃபா கூட போட்டுக்கலாம். ஸோ யூசிங் பென்சில் வச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா?
So இப்போ பார்த்தோடே தெரியுது உங்களுடைய மேஜர் ஆக்சிஸ். So major axis along x-axis. This is a vertex V1, V2 or A dash. எழுதுங்க. The major axis along x-axis. The equation of an ellipse. Therefore, equation of an ellipse is major axis x-axis இருக்கு x square by a square plus y square by b square is equal to 1. இப்போ நமக்கு அடுத்த क्वेश्चन என்னன்னா ஏயும் பியும் தெரிஞ்சதுன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண முடிச்சிடலாம். So a கண்டுபிடிக்கிறது எப்படி? This point is 3,0. This is minus 3,0. ஃபோக்கஸ்க்கு நம்ம நோட் பண்ற ஆல்பபெட் வந்து AE ஃபார்முலா என்னன்னா AE, 0. So plus or minus AE, 0. மேஜர் ஆக்சிஸ் எக்ஸா இருந்தா மேஜர் ஆக்சிஸ் ஒய்யா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேஜர் ஆக்சிஸ் ஒய்யா இருக்குன்னா 0, plus or minus AE. ஸோ நான் எல்லா ஃபார்முலாவுமே ஏல வச்சு தான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. சம்டைம் புக்கில் பி அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு ஏல சொல்லித்தரேன். ஃபார்முலா ஞாபகம் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். இது மேஜர் ஆக்சிஸ் ஒய்யா இருந்தால் 0, plus or minus AE. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது AE, 0. இது மைனஸ் AE, 0. இப்போ AE is equal to நீங்கள் 3ன்னு எடுத்துருந்தீங்கன்னா E வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண நமக்கு A கிடைச்சிரும். So given AE is equal to 3. E வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. is equal to 3. A is equal to 3 into 2 is equal to 6. இப்போ A வேல்யூ 6ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதுல இருந்து A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்க B கண்டுபிடிக்கணும். B ஸ்கொயர். நமக்கு B ஸ்கொயர் தேவைப்படுது பாருங்க. ஸோ B ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் கடைசியாக ஃபார்முலா ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் இன்சைட் பிராக்கெட் 1 minus E ஸ்கொயர். இது ஃபார்முலா. எலிப்ஸ்ல இது ஃபார்முலா. இதே இது ஹைப்பர்போலா படிக்கும் பொழுது E ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். ஸோ ஒவ்வொரு கோணிக்கு படிக்கும் போதும் ப்ரீவியஸ் கோணிக்கு கூட ஃபார்முலாவை கம்பேர் பண்ணி படிங்க. அப்போதான் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும். இப்போ B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் 1 minus E ஸ்கொயர். A தெரியும், E தெரியும். ஸோ B ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் இஸ் 36, 1 minus E square. E is 1/2. So E square 1/4. Simplifying this, 36. LCM எடுத்தீங்கன்னா 4 minus 1, 3/4 வந்திருக்கும். 1 4, 9 4s 36. So B square is equal to 27. இந்த இடத்துல இது ஒரு ஃபார்முலா. And B square is equal to A square 1 minus E square. இது ஒரு ஃபார்முலா. நம்ம A கண்டுபிடிச்சிருக்கோம் and B square also calculated. So இதுல இருந்து A square is equal to 36. Now equation number 1ல substitute பண்ணிட்டோம்னா நமக்கு equation of ellipse கிடைச்சிரும். Now equation 1 implies x square by A square. A square is 36. Y square by B square 27 is equal to 1. This is a required equation of an ellipse. The divisional doubt இருக்குன்னா கேளுங்க. Division number 2. Find the equation of an ellipse. Force is 0, plus or minus 4, and the end points of a major axis are 0, plus or minus 5. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோக்கஸ்
end points of a major axis. இதை வச்சுட்டு நமக்கு தேவையான எலிப்ஸ் ஃபர்ஸ்ட் வரையலாம். அதுக்குள்ள ஃபார்முலா எழுதுவோம், சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஈஸி ஆன்சர் கிடைக்கும். ஸோ டிவிஷன் நம்பர் 2 பார்க்கலாம். So question number 2, division 2. Is a given, focus given, 4z 0, plus or minus 4. End points of a major axis. Actually, that's vertex. End points of a major axis 0 plus or minus 5. So diagram வரைஞ்சிக்கலாம். X-axis and Y-axis 0, 4. The origin 1, 2, 3, 4, 5 na இது the point ஒரு focus. S1 0, minus 4. 1, 2, 3, 4. See இது one more focus. 0, 5. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கோ அதுதான் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ 0, 5 அடுத்த பாயிண்ட். ஹியர் 0, minus 5. ஸோ நம்மளுடைய எலிப்ஸ் எப்படி இருக்குன்னா எண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, இப்படி இருக்கு நம்மளுடைய எலிப்ஸ். இது வேர்டெக்ஸ். இங்கே V1 V2 நோட் பண்ணலாம். திஸ் இஸ் S1, திஸ் இஸ் S2 ஃபோக்கஸ். இந்த சென்டர்னு சொல்லுவோம் 0, 0. இந்த இடத்துல எலிப்ஸ்ல வந்து சென்டர் தான் H, K நோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்து சென்டர் வந்து ஆரிஜின் தான். ஷிஃப்டட் சென்டர்னா நமக்கு வந்து H, K யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாக்குள்ள மாத்துவோம் வேரியபிள் பக்கத்துல. So vertex 0, 5. The focus 0, 4. This is 0, minus 4. This is 0, minus 5. So major axis is along y-axis. Major axis along y-axis. Therefore, equation of an ellipse is so x square by major வந்து y. So y square by a square. Here x square by b square is equal to 1. ஓகேங்களா, so இப்போ ஃபோக்கஸ் தெரியுது. ஃபோக்கஸ் தான் ஃபோக்கஸ் 0, plus or minus AE. எனக்கு b ஸ்கொயர் வேணும், a ஸ்கொயர் வேணும், சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். வேர்டெக்ஸ் தெரியுது பாருங்க. ஸோ வேர்டெக்ஸ் நோட் பண்றது 0, plus or minus a. ஸோ வேர்டெக்ஸ் 0, a. அப்போ given இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஸோ வேர்டெக்ஸ் so v1 is equal to 0, 5. Therefore, a is equal to 5. a square is equal to 25. So a square calculate பண்ணிட்டோம். So b square value. So formula already சொல்லி கொடுத்திருந்தோம். b square is equal to a square 1 minus e square. நம்ம இந்த இடத்துல மட்டும் ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணி படிச்சா போதும். ரிமைனிங் ஃபார்முலாஸ் எல்லாம் காமனா படிக்கிறது தான். மேஜர் ஆக்சிஸ் ஒய்யா இருந்தா ஒய்க்கு கீழே ஏ டேர்ம், எக்ஸு கீழே பி. இதை மட்டும் நீங்க மாத்தி படிச்சுட்டா போதும். ரிமைனிங் ஃபார்முலாஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் 1 minus e ஸ்கொயர்லாம் ரெண்டுக்குமே காமனா படிச்சிட்டாலே எனஃப். இங்க பாருங்க, ஒய் ஆக்சிஸா இருந்தால் 0, plus or minus AE. இந்த ஒய்ங்கிற பிளேஸ்ல AE யூஸ் பண்ணுவேன். வேர்டெக்ஸ்ல 0, plus or minus A. மேஜர் ஆக்சிஸ் ஒய்யா இருந்தா. இப்போ b square is equal to a square is 25. ஆர் இல்ல இன்னைக்கு இப்படி சப்ஸ்டியூட் பண்றதை விட a ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. a ஸ்கொயர் into 1 minus a ஸ்கொயர் e ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் வழி தெரியும், AE தெரியும். பாருங்க, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஃபோக்கஸ் வந்து 4,
0, comma, plus or minus 4. S is equal to 0 plus or minus 4. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா AE is equal to 4 நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். B square is equal to A square. A square is 25. AE the whole square. AE the whole square. இப்போ 4 square 16. B square is equal to 9. ஸோ உங்களுக்கு A square தெரிஞ்சாச்சு, B square தெரிஞ்சாச்சு. ஸோ நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுங்க, இதில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். Now, the equation number 1 implies x square by a square, sorry, b square, x square by b square, the b square is 9, y square by a square is 25 is equal to 1. This is a required equation of the ellipse. So, the division doubt na kelunga. Now, division 3, length of lactus rectum is 8. And eccentricity is equal to 3 by 5. Also, major axis is x-axis. ஒரு ellipseல length of lactus rectum formula வந்து 2b square by a. அதுலேருந்து that is equal to 8 எடுத்துக்கலாம். And e தெரியும், இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான அன்னோன் கண்டுபிடிச்சிக்கலாம். மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறத அழகா ஹைலைட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? டிவிஷன் நம்பர் 3 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல டிவிஷன் நம்பர் 3 பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் கிவன்? லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெட்டம்னா ஒரு எல் போட்டுட்டு அகைன் எல்லா ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். லென்த் ஆஃப் லாக்டஸ் ரெட்டம் இஸ் ஈக்குவல் டு 8. ஆக்சுவலி இதோட ஃபார்முலா வந்து 2b ஸ்கொயர் பை a. உங்க மேஜர் ஆக்சிஸ் எக்ஸா இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா, மேஜர் ஆக்சிஸ் ஒய்யா இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா. இஸ் ஈக்குவல் டு 8. ஆல்சோ கிவன் eccentricity is equal to 3 by 5. இந்த ரெண்டுமே given. So one more, major axis along x-axis. Major axis on x-axis, along x-axis, both same. இதுல இருந்து என்ன தெரியும் உங்களுக்கு? Equation of ellipse is x square by a square, major axis x-axis, xங்கிற வேரியபிள் கீழே a யூஸ் பண்ணுங்க, y square by b square is equal to 1. ஸோ நம்ம ஏம் வந்து எடுத்து ஏயும் பியும் கால்குலேட் பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். இப்போ கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றா யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். திஸ் இஸ் டேக்கன் அஸ் நம்பர் 1. 2b square by a is equal to 8. ஸோ b ஸ்கொயர் மட்டும் லெஃப்ட்ல வச்சிருந்தோம்னா 8 இன்டூ இந்த 2 by a இங்க வந்து a by 2 வந்திருக்கும். 1 2 is 2, 4 2s are 8. b square is equal to 4a. ஸோ இப்படி ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. b square is equal to 4a. ஸோ இப்போ b ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், a ஸ்கொயர் இன்சைட் பிராக்கெட் 1 மைனஸ் e ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ இந்த b ஸ்கொயர் பிளேஸ்ல இந்த 4a யூஸ் பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஏங்கிற வேரியபிளை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹியர் 4a, b ஸ்கொயர் பிளேஸ்ல 4a, a ஸ்கொயர் 1 மைனஸ், ஸோ e இஸ் நோன், e 3 by 5 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ e ஸ்கொயர் இஸ் 9 by 25.
நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா 4a is equal to a square 1 minus 9 by 25. ஸோ இதுல இருந்து ஒரு a கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4 is equal to a. எல்சிஎம் எடுத்துக்கோங்க 25 minus 9 by 25. இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஸோ 25 minus 9 is equal to 16. இப்போ a 16 by 25. ஸோ லெஃப்ட்ல ஒரு 4 இருக்கு. ஸோ ஃப்ரம் திஸ் லைன் a என்ன? ஸோ a is equal to 4 into 25 by 16. 1 4 4 4s are 16. இப்போ a is equal to 25 by 4. Therefore a square என்ன? So a square is equal to 25 square 625, 4 oda square 16. So இப்போ நம்ம a square கண்டுபிடிச்சிட்டோம். aங்கிற வேரியபிள் தெரிஞ்சாச்சு. b square is equal to 4a ன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கோங்க பாருங்க. b square is equal to 4a. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா b square தெரிஞ்சிரும். b square is equal to 4a. 4 into 25 by 4. This 4 get cancelled. Therefore, b square is equal to 25. So, a square, b square ரெண்டுமே தெரிஞ்சாச்சு. Now, equation number 1. So, equation number 1 implies x square by a square. 625 by 16 plus y square by b square is equal to 1. நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 16 வந்து இந்த நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். இப்போ 16 x square by 625 plus y square by 25 is equal to 1. This is the required equation of ellipse. So the division doubt na kelunga. With division 4 பார்க்கலாம். Length of lactus atom is equal to 4. So length of lactus atom na 2b square by a is equal to 4. Distance between the foci is equal to 4 root 2. The ரெண்டு ஃபோக்கஸ்க்கு இடையில distance வந்து 4 root 2. Major axis along y axis. இந்த மூணுமே hint நமக்கு. இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம equation of ellipse கண்டுபிடிக்கலாம். So division by 4 பார்க்கலாம். Question number 2, division 4. So given length of lactus rectum is equal to 4. This is 2b square by a is equal to 4. And distance between the foci is equal to 4 root 2. Actually பாருங்க இப்போ இது ஒரு எலிப்ஸ் இருக்கு, இதுல ஒரு ஃபோக்கஸ், இதுல ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் 0, AE, இந்த பாயிண்ட் 0, -AE எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு பார்த்தா தட் இஸ் 2 times AE. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோசினா 2 times AE is equal to 4 root 2. So 2 times AE is equal to 4 root 2. If distance between the foci கொடுத்தா 2 times A is equal to 4 root 2. Distance between the vertices கொடுத்தாங்கன்னா 2 times A is equal to given number. அதிலிருந்து A கண்டுபிடிக்க தெரியணும். உங்களுக்கு சென்டர் வேணும்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோசி கண்டுபிடிக்கலாம், மிட் பாயிண்ட் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் சென்டர் தெரிஞ்சிடும். இப்போ இந்த ரெண்டுக்கு சென்டர் போட்டால் 0, ஆரிஜின், இந்த ஆரிஜின் தான் இப்போதைக்கு சென்டர். ஓகேங்களா? ஸோ 2A is equal to 4 root 2. இதுல இருந்து AE is equal to 4 root 2 by 2 is equal to 2 root 2.
by a is equal to 2 root 2. இந்த a வந்து நம்ம b ஸ்கொயர் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த क्वेश्चनல ஒன் மோர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் இஸ் along y axis. சோ அத ஃபர்ஸ்ட் எழுதிரலாம். மேஜர் ஆக்சிஸ் along y axis. Therefore, equation of an ellipse x square by b square plus y square by a square is equal to 1. This is taken as number 1. So a தெரியும். இதுல 2b square by a is equal to 4 உங்களுக்கு தெரியும். So a square என்ன b square என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? So we know one formula b square is equal to a square 1 minus e square. The a square inside multiply பண்ணுங்க. a square minus a square e square this is equal to actually இதுல பாருங்க இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து b square is equal to 4 into a by 2. So b square is equal to 2a. ஓகேங்களா? b square is equal to 2a அப்படிங்கிறது கால்குலேட் பண்றோம். Substituting here b square is equal to 2a. But 2a is equal to a square. This term is ae the whole square. ae தெரியும் 2 root 2. But 2 root 2 the whole square. 2 root 2 into 2 root 2. Root 2s are 4. Root 2 into root is 2. 4 2s are 8. So this is 8. So 2a is equal to a square minus 8. The a square minus 8. This 2a goes right side. Minus 2a is equal to 0. So a square minus 2a minus 8 is equal to 0. This is a quadratic equation in terms of a. Solving this equation, we get two values for a. So factorizing it to minus 8, you know how to factorize it. 4 2s are 8. So middle minus sign. Here minus, this is plus. So factors are a minus 4, a plus 2 is equal to 0. Put each term is equal to 0 now. A minus 4 equal to 0. We get a is equal to 4. A plus 2 equal to 0. A is equal to minus 2. So a is equal to minus 2 அப்படிங்கிறது not possible. So a value positive value எடுக்கிறோம். A is equal to 4. ஓகேங்களா? A is equal to 4 எடுத்திருக்கோம். So from this line, therefore a square is equal to 16. So b square is equal to 2 கண்டுபிடிச்சிருக்கோமா? இதில் substitute பண்ணுங்க. So b square is equal to 2a. So 2 into 4. So 2 4s 8. B square is equal to 8. So a square calculate பண்ணிட்டோம். B square also calculated. Therefore equation number 1 becomes x square by b square 8 plus y square by a square is equal to 1. This is a required equation of an ellipse. The doubt na கேளுங்கம்மா.